வணக்கம். 48 மணி நேரத்திற்குள் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஸ்டாலின் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவால் குண்டா சட்டத்தில் கைது நடவடிக்கை மேற்கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் அவர்களை தற்பொழுது விடுதலை செய்வதற்கான அனைத்து வழக்குகளையும், குண்டாஸ் வழக்குகளை தற்பொழுது தாவேக அரசு ரத்து செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் கருத்து சுதந்திரம் முழுவதுமாகவே பாதிக்கப்பட்டது. இதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் தனிப்பட்ட முறையிலும் குடும்ப ரீதியாகவும் பல்வேறு துன்பத்திற்கு திமுகவால் ஆளானார். அவரது தாயார் மறைவிற்கு கூட அவரால் முழுமையாக அவருடன் இல்லாத ஒரு சூழலும் ஏற்பட்டது. திமுக தனது சுயநலத்திற்காகவும் தன்னுடைய தவறுகளை ஒருவர் சுட்டிக்காட்டி மக்களிடம் கொண்டு சென்றால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைப்பதற்குத்தான் திமுக முயற்சி செய்யும். ஆனால் தாவேக அரசு அதனை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போலியாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய விஜய் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒத்தையாளாக சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட பல வீடியோக்களை பதிவு செய்து உண்மையான ஆதாரங்களுடன் வெளியிட்டு திமுக 2026 தோல்வியை தழுவும் என்பதை பல முறை தெரிவித்திருந்தார். விஜய் அவர்களது ஆளுமை, அவரது செல்வாக்கு அனைத்தையும் நிச்சயம் மக்கள் விஜய் அவர்களை முதல்வராக பொறுப்பேற்க வைப்பார்கள் என்று முதலாவதாக தெரிவித்தவரே சவுக்கு சங்கர் தான். தற்பொழுது திமுக ஆட்சியை இழந்ததற்கு முக்கிய காரணம் போலியான பல கைதுகள் தான். மக்கள் ஸ்டாலின் அவர்களை வெறுத்ததும் அதுதான். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் செய்யப்பட்ட அனைத்து ஊழல்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த 48 மணி நேரத்திற்குள் எனது டேபிளுக்கு வர வேண்டும் என்று விஜய் அவர்கள் உத்தரவுகளை IAS அதிகாரிகளுக்கு போட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு துறையில் மட்டும் 24,000 கோடி முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது 5 லட்சம் கோடி, அதாவது திமுக அதிமுக ஆட்சி அமைத்து 60 ஆண்டுகள் மேலாக 5 லட்சம் கோடி தான் கடன் பெற்றது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 5 லட்சம் கோடி கடனை தமிழ்நாட்டில் சுமர்த்தியுள்ளார் என்றும், இந்த கடனை அடைப்பது சாதாரண விஷயம் கிடையாது, பொருளாதாரம் அதிகமாகவே மக்கள் தலையில் தான் வரியாகவே விழும். இதற்கு திமுக செய்த ஒட்டுமொத்தமான ஊழல்கள் தான் காரணம். ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் திமுகவின் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள் அனைத்தையும் ஆதாரங்களுடன் எனது டேபிளுக்கு வந்தால் அவர்களது சொத்தில் 50% அரசுடைமையாக்கப்படும் என்ற ஒட்டுமொத்தமான அறிவிப்பையும் வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, திமுக ஆட்சியை இழந்தாலும் அதிமுக வர வேண்டும் என்பதுதான் அவர்களது எண்ணமாகவும் இருந்தது. ஆனால் புதிதாக விஜய் அவர்களது ஆட்சியால் தற்பொழுது திமுக நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள் என்பதற்கு இதுவே முக்கியமான காரணம். இனி உள்ளாட்சி தேர்தல்களிலும் திமுக பல தொகுதிகளில், வார்டுகளில் தோல்வியை தழுவும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சென்னை மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் மரியாதை நிமித்தமாக கூட முதல்வரை இன்று வரை சந்திக்கவில்லை. கிட்டத்தட்ட திமுக தோல்வியடைந்தது உண்மைதான். திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆனால் சென்னைக்கு தேவையான வசதிகளை மேயர் என்ற முறையில், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மேயர் என்ற முறையில் சென்னைக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் பற்றியும், சென்னையின் வளர்ச்சிக்காகவும் தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகாவின் தலைவர் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கலாம். ஆனால் சுயநலத்திற்கு பிரியா அவர்களது ஒட்டுமொத்தமான மோசமான நிலைகள் மக்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயம் இனி சென்னை திமுகவின் கோட்டை என்று கூற முடியாது. 16 தொகுதிகளில் 14 தொகுதிகள் திமுகவிடம் தோல்வி மட்டுமே நிலை பெற்று இருக்கிறது. இனி எதிர்காலத்திலும் திமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை. சென்னை மேயர் பிரியா அவர்களும் கடந்த கால ஊழல்கள் பற்றியும் விஜய் அவர்கள் தனது டேபிளுக்கு வர வேண்டும் என்பதையும் தெரிவித்துள்ளார்.
நிச்சயம் கருத்து சுதந்திரம், திமுகவின் ஆட்சியில் கடுமையான நெருக்கடி, மக்களின் வளர்ச்சிகள் இல்லாதது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமான மாற்றங்களை கொண்டு வருவார் என்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களும் தெரியப்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு துறைகளிலும் பல ஆயிரம் கோடிகள் முறைகேடு திமுக சபரீசன் அவர்கள் மூலமாகவே இது நடைபெற்றுள்ளது. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் பினாமிகள் இருந்துள்ளார்கள். சபரீசன் நடத்தக்கூடிய ஜி2 நிறுவனத்தின் மூலமாக பல கோடி நிலங்களையும் மறைமுகமாக பெற்று பினாமிகள் என்ற பெயரில் ஜி2 நிறுவனம் 2021க்கு பிறகுதான் மாபெரும் அசுர வளர்ச்சியையும் அடைந்துள்ளது. இதனால்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜி2 நிறுவனத்தில் சோதனைகள் நடத்திய பொழுது அவசரமாக ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று மோடி அவர்களது காலில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால்தான் ஜி2 நிறுவனத்தின் சோதனை தற்காலிகமாக அப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இனி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மீண்டும் விசாரணை தொடங்கப்படும். தவறுகள் செய்தவர்கள் அனைவரும் தண்டனை பெற வேண்டும். அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, தாவேகாவின் ஆட்சியாக இருந்தாலும் சரி என்று பொதுவான ஒரு கோரிக்கையை அனைவரிடமும் முன்வைத்துள்ளார் தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் என்றும் சமூக வலைதளங்களில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல மாற்றங்கள் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இளைஞர்களது மத்தியிலும், குழந்தைகளது மத்தியிலும், பெண்களது மத்தியிலும் இனி மூத்த அமைச்சர்கள் அவதூறாகவும் பொய்யான தகவல்களையும் வெளியிடக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் உங்களது அனாவசியமான விளம்பரங்களும் தற்பெருமைகளும் தான் தற்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவக்கூடிய சூழலும் உருவாகியுள்ளது. மேலும் விஜய் அவர்கள் தானாக முன்வந்து முஸ்லீம் லீக், இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ், பிசிகாவிற்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று அவரே முன்வந்து பேசியுள்ளார். ஆனாலும் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எங்களுக்கு அமைச்சரவை வேண்டாம் என்று தற்பொழுது கூறினாலும் நிச்சயம் அவரது சமுதாயத்திற்காகவது, அவர்களது சமுதாயத்தின் நலனுக்காவது அவர்கள் அமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் என்று தாவேகாவை அழுத்தம் கொடுக்கிறது என்றால் நிச்சயம் இந்த அரசு சிறப்பான ஆட்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று மக்கள் தற்பொழுது பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள். சவுக்கு சங்கர் அவர்களது குண்டாசும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற விஜய் அவர்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்தமான அரசியல் வாழ்க்கை தற்பொழுது கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. இனி திமுகவின் தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு கனிமொழிக்குத்தான் வர வேண்டும். தேவையில்லாமல் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்று அவர் அனாவசியமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் நிச்சயம் திமுக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை விட மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறும் என்றும் உளவுத்துறை மூலமாக தகவல்களும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. கனிமொழி மிகவும் தெளிவாக கூறினார், உதயநிதிக்கு தற்பொழுது துணை முதல்வர் பதவி வேண்டாம். தனது தந்தை இவ்வாறு உங்களை அப்படி வளர்க்கவில்லை. ஆனால் உங்களது சுயநலத்திற்காக உதயநிதியை துணை முதல்வராக வைத்தீர்கள் என்றால் நிச்சயம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது தேவையில்லாத ஒரு தோல்வியைத்தான் நமக்கு பெற்றுத்தரும் என்று கனிமொழி எவ்வளவோ கூறினார். ஆனால் அதை கேட்கவில்லை ஸ்டாலின். கனிமொழி அவர்கள் கூறியதுதான் தற்பொழுது நடந்துள்ளது. மேலும் கனிமொழி அவர்கள் தற்பொழுது மீண்டும் என்ன கூறினார் தெரியுமா? நேற்று ஸ்டாலின் அவர்களிடம் இனி ஒற்றுமை மட்டும்தான் தேவை, நான் பேசுவதை கேட்டு அதன்படி செயல்படுங்கள், நிச்சயம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் உதயநிதியிடம் அதிகாரங்கள் பறித்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.